உள்ளத்துக்குள் உள்ளிருந்து மெல்ல மெல்ல கொல்லுவது காதல் நோய்தானோ. இந்த சரணத்தில் ஒரு சில இடங்கள் ரொம்ப அழகாக அதை நயமாக கொடுத்துருப்பாரு ஜெயசுதாஸ் சார். வரிகள் பாருங்களேன் டாக்டர். வைகை என்ன பொய்கை என்ன நினைச்சேன், ஆனா பார்த்தா அது காணல் நீர் அப்படின்னு தெரிஞ்சது. அப்பா அதுதான் வலிமையான வரிகள். இந்த இடத்துல மீண்டும் கோலம் போட அதில் ஒரு லேகிங் கொடுத்துருப்பாரு. கோலம் போடுற மாதிரியே இருக்கு. அந்த இழுத்து அந்த டெம்போக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அவங்களுடைய தனித்துவம். ஆனா அந்த பாட்டோட உணர்வுபூர்வமான அந்த பாட்டோட அந்த மூட் அப்படியே ஏத்திடுவாங்க அந்த இடத்துல. டாக்டர், என்னோட ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட், எனக்கு தாசையாவுடைய வாய்ஸ், யேசுதாஸ் அவர்களுடைய வாய்ஸ்னா அவ்வளோ பிடிக்கும் டாக்டர். நிஜமாவே நிச்சயமா என்னுடைய ஃபேவரட்டான ஒரு பாட்டு அவரோடது. எங்கெங்க நீ சென்ற போதும் என் நெஞ்சமே உன்னை தேடும். அந்த எப்படி சரண்யாஜி ஒரு டெலிபதி ஒர்க் ஆகுது. நானும் அதான் ஆக்சுவலா பாடணும், நேயர்களுக்காக அந்த பாடலை பாடணும்னு நினைச்சேன். மறக்காம நம்ம பின் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பான் இந்தியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கர்நாடக இசை ராகங்களில் அமைந்த அழகான திரையிசை பாடல்களை வைத்து கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கப்பட்டதுதான் நம்முடைய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில போன எபிசோட்ல கிளிப்பேச்சு கேட்கவா படத்திலேருந்து அன்பேவா அருகிலே அந்த அழகான பாடலை நமக்காகவே தன்னுடைய மனதை மயக்கக்கூடிய குரலால பாடி நம்ம எல்லாரையும் மெய்மறக்க செய்தாரு ஃபேன்டாஸ்டிக் சிங்கர் டாக்டர் நாராயணன் அவர்கள். அந்த பாடலுடைய செகண்ட் சரணம் இருக்கு, அது இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு போன எபிசோட்ல சொன்னாரு. வாங்க நேர்களே, அவர் பாட நாம ரசிப்போம். வணக்கம் டாக்டர். போன எபிசோட்ல ஒரு பல்லவி ஒரு சரணம் பார்த்தோம். வாலி ஐயாவோட வலிமையான வரிகளில், இசைஞானி ஐயாவுடைய அற்புதமான ஒரு இசையில், தாசையாவுடைய அற்புதமான ஜெயசுதாஸ் ஐயாவோட ஒரு அற்புதமான குரலில் இந்த பாடல் நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு இன்ட்ரோடக்ஷன். அன்பே வாருகிலே என் வாசல் வழியிலே உல்லாச மாளிகை மாளிகை எங்கே என் தேவதை தேவதை நீதானே வேண்டுமென்று ஏங்கினே நாள்தோறும் முள்ளின் மீது தூங்கினே அந்தேவாருகிலே என் வாசல் வழியிலே. சரணத்துக்கு வருவோம். இரண்டாவது சரணம். 1 2 3 உள்ளத்துக்குள் உள்ளிருந்து மெல்ல மெல்ல கொல்லுவது காதல் நோய்தானோ. வைகையன பொய்கையன மையலிலே எண்ணியது காணல் நீர்தானோ. என்னை நீயும் தூண்ட எண்ணம் கோலம் போட்டே மீண்டும் கோலம் போட உன்னை தானே கேட்டேன். எனக்கொரு அடைக்கலம் வழங்குமோ இதயமே அன்பேவாருகிலே என் வாசல் வழியிலே. இந்த சரணத்தில் ஒரு சில இடங்கள் ரொம்ப அழகா அதை நயமா கொடுத்துருப்பாரு ஜெயசுதாஸ் சார். வரிகள் பாருங்களேன் டாக்டர். வைகை என்ன பொய்கை என்ன நினைச்சேன், ஆனா பார்த்தா அது காணல் நீர் அப்படின்னு தெரிஞ்சது. அப்பா அதுதான் வலிமையான வரிகள். உள்ளத்துக்குள் உள்ளிருந்து மெல்ல மெல்ல கொல்லுவது காதல் நோய்தானோ. வைகையன பொய்கையன மையலிலே எண்ணியது காணல் நீர்தானோ. என்னை நீயும் தூண்ட எண்ணம் கோலம் போட்டேன் மீண்டும் கோலம் போட உன்னை தானே கேட்டேன். இந்த இடத்துல மீண்டும் கோலம்
போட, அதில் ஒரு ஒரு லேகிங் கொடுத்துருப்பாரு, கோலம் போடுற மாதிரியே இருக்கு. மீண்டும் கோலம் போட உன்னை தானே கேட்டேன். எதுனா பெரிய சிங்கர்ஸ் ஏன் அவங்களெல்லாம் பெரிய சிங்கர்ஸ் சொல்கிறோன்னா, டெம்போவோட ஒரு பாடல் இருக்கிறது தான். அந்த டெம்போவும் மாறாமல் அதே நேரத்தில் கொஞ்சம் தள்ளி 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 சொற்களை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பாடும்போது அந்த பாடலுக்கே உண்டான ஒரு தனி உயிரோட்டம் வரும். இப்போ மீண்டும் கோலம் போட்டேன் உன்னை தானே கேட்டேன், இது பாடிடலாம் யார் வேணாலும். இப்போ பெரிய சிங்கர்ஸோட ப்ரெசன்ஸ் எப்போ தெரியும்னா, மீண்டும் கோலம் போட அந்த இழுத்து சேர்த்து அந்த டெம்போக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. அவங்களுடைய தனித்துவம். ஆனால் அந்த பாட்டோட உணர்வுபூர்வமான அந்த பாட்டோட அந்த மூடு அப்படியே ஏற்றிடுவாங்க அந்த இடத்துல. மீண்டும் கோலம் போட உன்னை தானே கேட்டேன், எனக்கொரு அடைக்கலம் வழங்குமோ இதயமே, அன்பே வாருகிலே என் வாசல் வழியிலே உல்லாச மாளிகை மாளிகை, எங்கே என் தேவதை தேவதை, நீதானே வேண்டுமென்று ஏங்கினே, நாள்தோறும் முள்ளின் மீது தூங்கினே. அப்படியே ஹாண்டிங்கா இருக்கு டாக்டர். கரெக்ட், ஹாண்டிங். அவ்வளோ அழகா இருக்கு நிஜமா. அதுவும் நீங்க பாடும்போது ஒரு குட்டி குட்டி நுவான்சஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்து பாடுறது கேட்கும்போது அவ்வளோ ஆனந்தமா, அவ்வளோ இன்பமயமா இருக்கு டாக்டர். அவ்வளோ அழகா இருக்கு நிஜமாவே. டாக்டர், என்னோட ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட், எனக்கு வந்து தாசையாவுடைய வாய்ஸ், யேசுதாஸ் அவர்களுடைய வாய்ஸ்னா அவ்வளோ பிடிக்கும் டாக்டர் நிஜமாவே. என்னுடைய நிச்சயமா என்னுடைய ஃபேவரட்டான ஒரு பாட்டு அவரோடது, எங்கெங்க நீ சென்ற போதும் என் நெஞ்சமே உன்னை தேடும். அந்த எப்படி சரண்யாஜி ஒரு டெலிபதி ஒர்க் ஆகுது. நானும் அதான் ஆக்சுவலா பாடணும், நேயர்களுக்காக அந்த பாடலை பாடணும்னு நினைச்சேன். என்னோட ஃபேவரட் சாங் நீங்க அழகா சொன்னீங்க. கரெக்டா, இட்ஸ் a coincidence தான். நிச்சயமா டாக்டர். அதே மாதிரி இந்த முதல்ல இந்த கிளிப்பேச்சு கேட்கவா பாட்டும் இந்த பாட்டும் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா நம்மள வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு டியூன் டாக்டர். நிஜமா இது பாடும்போது அதுதான் என் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. நிச்சயமா ஜேசுதாஸ் சாரை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். அந்த அந்த கிளிப்பேச்சு கேட்கவா பாட்டு பாடும்போது அவ்வளவு இன்வால்வ்டா நம்ம பண்ணோம். அதை அப்படி பண்ணும்போது தொடர்ச்சி அவரோட இன்னொரு பாடலும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் எங்கெங்க தான் நினைச்சேன், நீங்களும் அதான் சொன்னீங்க. டக்குனு மைண்ட்ல அந்த பாட்டு தான் டாக்டர் நிக்கிறது நிஜமாவே. அவரும் சித்ராமாவும் பாடியிருப்பாங்க. இளையராஜா சார் கம்போசிஷன், வித்தியாசமான ஒரு கம்போசிஷன். இதுவும் டில்ட்டிங் மெலடி, அதாவது ஹாண்டிங். இதுவும் அப்படி ஒரு பாட்டு, அதுவும் சாந்தமான ஒரு டியூன். அது இனிமே அதான் நான் யோசிக்கிறது, இனிமேல் வரக்கூடிய இராக்களில் இந்த மாதிரியான ஒரு மெலடிஸ், உயிரோட்டம் தரக்கூடிய பாடல்களும் ஒரு டியூனும் ஒரு வார்த்தைகளும் பாடினவங்க அவ்வளவு ஜீவனோட பாடியிருக்காங்க. இனிமேல் சண்முகம் எல்லாம் கேட்டோம், ஆஷாஜி எல்லாம் என்ன ஒரு ஜீவனோட பாடியிருக்காங்க அந்த பாட்டெல்லாம். இப்போ கிளிப்பேச்சு கேட்குவா பாடலாம், அன்பே வாரிகளெல்லாம் எவ்வளவு ஒரு பாவத்தோட உருக்கி, ஊனை உருக்கி உயிரை உருக்கின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி வந்து தன்னை அர்ப்பணித்து பாடகர்கள்லாம் பாடியிருக்காங்க. டிஎம்எஸ் ஐயா, சுசிலா அம்மா, ஜானகி அம்மா, வாணி அம்மா, எத்தனையோ பேர், சார், எஸ்பிபி சார், எத்தனை கணக்கில் அடங்க. அந்த மாதிரி அந்த சகாப்தம் எனக்கு தெரிஞ்சு என்னோட சிற்றறிவு கிட்டே அதோட முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து மிஷின் நம்ம ஆளுது டாக்டர், அதுதான் உண்மை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மேனுவல் ஒர்க்குக்கு எப்போ வந்து நமக்கு வந்து மதிப்பு வருதோ அன்னைக்கு தான் உயிரோட்டம் வரும். எதுவாக இருந்தாலும் நம்ம மேனுவலாக பண்ணுறது, அதுக்கப்புறம் மெஷின்ஸை வச்சு மேனிப்புலேட் பண்ணிக்கலாம், கேட்கெட்ஸை வச்சு நம்ம மேனிப்புலேட் பண்ணிக்கலாங்கிறது வேறு விஷயம். பட் பாடுறத பாடகர்கள் முழுமையாக ஒரு பல்லவியை பாடிடணும் ரெக்கார்டிங்கில். அந்த சுதந்திரத்தை இசையமைப்பாளர்களும் கொடுக்கணும். ஒரு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு பல்லவியை முழுமையாக பாடணும், ஒரு சரணத்தை முழுமையாக பாடிட்டோம்னாக்க அதோட அதனால தான் இந்த பாடல்கள்லாம் சாகாவரம் பெற்றிருக்கு. நிச்சயமா இதில் வந்து ராஜா சாரோட கம்போசிஷனில் அடுத்த லைன் இப்படிதான் வரும்னு நம்ம நினைச்சிருப்போம், ஆனா அது அப்படி வராது, வேற மாதிரி போகும் டாக்டர். அது வந்து சொல்லி பண்ணியிருக்காரு, எத்தனையோ பொதுவாக பண்ணியிருக்காரு. அந்த ஃபுல், அதாவது ராஜா சாருக்கு ஒரு மெயின் கிரெடிட் ஏன் கொடுக்கணும்னா, இன்னைக்கு வந்து நம்ம கர்நாடக இசையில் அமைந்த எத்தனையோ ராகத்தில் அமைந்த எத்தனையோ பாடல்கள் மூலியமாக கர்நாடக இசை அவ்வளோ பிரபலமாயிருக்கும் மக்களுக்கு, நேயர்களுக்கு, இசை ரசிகர்களுக்கு. அதுக்கு ஒரு மெயின் கிரெடிட் வந்து நம்ம ராஜா சாரத்தை நம்ம சொல்லி ஆகணும். இப்போ ரீசெண்டாக அவர் போட்ட வழி நெடுக
காட்டு மல்லி, அதுவும் அவ்வளோ அன்னைக்கு இருந்த ஸ்டாண்டர்ட் அப்படியே மெயின்டைன் பண்றாரு டாக்டர். இது வந்து வாய்ப்பே கிடையாது, ராஜா சார் தவிர வேற யாராலையுமே இது சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லுவேன். பண்ண முடியாது. இன்னி டியூனும் அப்படியே நிக்குது டாக்டர் பிரெயின்ல. அண்ட் 80கள் 90கள்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா அவர் சிரமப்பட்டு கர்நாடக இசையை கத்துக்கிட்டார். ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டு கற்றுட்டு அந்த ராகங்களோட ஞானத்தை வச்சு ஒவ்வொரு பாடல்லையும் அந்த ராகங்களை வச்சு அவர் இசையமைத்ததுனால தான் இன்னைக்கு ஒவ்வொரு பாட்டும் சாகாவரம் பெற்று இருக்கு. இன்னைக்கு மியூசிக் நோட்டேஷனும் எழுத தெரிந்த ஒரு மிகப்பெரிய நோட்டேஷன் இல்லைங்களா? ஆமாம், நிச்சயம். அதை மாத்திரம் போயிடலாம். நோட்டேஷன் எழுதுனா மற்றவங்களுக்கு தெரியும். ஆமா, அதனால ஸ்கோர் வந்து பார்த்த உடனே எழுதக்கூடியவர். வெஸ்டர்ன் ஆகட்டும் கர்நாடிக் ஆகட்டும் பார்த்த உடனே எழுதக்கூடியவர். ஃபாஸ்டா அடிச்சல் திருத்தல் இல்லாம எழுதும். எஸ் டாக்டர், ரன் த்ரூ. அதே மாதிரி ஒரு விஷயம் ராஜா சார் பத்தி கேள்விப்பட்டேன் டாக்டர். மியூசிக் ஸ்கோர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வெஸ்டர்ன் ஆகட்டும் கர்நாடிக் ஆகட்டும் எதுவா இருந்தாலும் சரி, அதை வந்து பார்த்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு எழுதக்கூடியவர். குறிப்பாக அடித்தலே அதுல இருக்காது அப்படின்னு கேள்விப்பட்டேன் டாக்டர். நிச்சயம். அதாவது எல்லா விதத்துலையும் எனக்கு இளையராஜா சார் ஒரு மெயின் இன்ஸ்பிரேஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா எதை எடுத்தாலும் அதில் பூரணமாக பண்ணக்கூடியது. அதை வந்து பர்ஃபெக்ஷனிஸ்ட் கம்ப்ளீட்டாக பண்ணணும். அதாவது அர்ப்பணிப்புனா கொஞ்சம் நெஞ்ச அர்ப்பணிப்பு இல்லை, 200% அர்ப்பணிப்பு. அந்த தன்னுடைய தொழிலை வந்து சரஸ்வதி தேவியாக நினச்சி தெய்வமாக நினச்சி அதை வணங்கி இன்னி வரைக்கும் அதை பண்ணிட்டு இருக்காரு. 10 வருஷம் 15 வருஷம் இல்லை, பல டிகேட்ஸ் அதை பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு பெரிய வரக்கூடிய எங்கள் ஜென்சி கம்போசர்ஸ், மியூசிக் லவர்ஸ்க்கெல்லாம் அவர்லாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு உதாரணம்னு சொல்லலாம். அதான் டாக்டர், இப்போ அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மியூசிக் டைரக்டர்ஸ் வந்துட்டாங்க, இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸும் வந்துட்டாங்க டாக்டர். இருந்தாலும் கூட இன்றும் கூட ராஜா சார் இசையமைக்கிற அந்த பாடல்கள் வந்து தனியா போய் அவருக்குன்னு ஒரு இடத்துல போய் நிக்குது, ஒரு சிம்மாசனத்துல உட்காருதுன்னா அதற்கு அவருடைய முழு டெடிகேஷன் தான் காரணம். என்னன்னா அவர் சங்கீதத்தை வந்து கண்ணால பாக்குறாரு, காதால கேட்கறது இல்லாம விஷுவலா அவருக்கு ஒரு டியூன் பண்ணிட்டானா அந்த டியூன் வந்து அவருக்கு கண்ணுல தெரியுது. மூச்சா இருக்கு, மூச்சு டெஃபினெட்லி கண்ணில் அவருக்கு தெரியுது. இது இப்படி வரணும். இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அவர் கண்ணில் பார்க்குறாரு, நோட்ஸ் அவர் கண்ணில் பார்க்குறாரு, கண்ணில் தெரியுது. அது இசைங்கிறது அவருக்கு ஒரு உருவமாக தெரியுது. அதனால் அதை பார்த்த உடனே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு ரீரெக்கார்டிங் சொல்கிறாங்களே நேர்களே, அந்த ரீரெக்கார்டிங் ஏன் அவர் கிரேட்டஸ்ட்னா ஒரு ரீலை போட்டுட்டு அப்படியே கண் பார்க்கும் நோட்ஸ் இங்கே அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு இங்கே எழுதுவார். நோட்டேஷன்ஸு வெஸ்டர்ன் ஸ்கோர் எழுதுவார். அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எழுத்தில் வந்து ஒரு அடித்தல் திருத்தல் எதுவுமே இருக்காது, பிரிண்ட் அடித்த மாதிரி. நிச்சயமா டாக்டர். எங்கெங்க நீ சென்ற போதும் அந்த பாட்டை கேட்கணும். ஒரு 2 லைன் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருவோம். அடுத்த எங்கெங்க நீ சென்ற போதும் என் நெஞ்சமே உன்னை தேடும், ஆனந்த கீதம் ஆரம்பமாகும், காலங்கள் யாவும் நம்மோடு பாடும், பூங்காற்று தாலாட்டும் அன்பே அன்பே. அடுத்த எபிசோட்ல நிச்சயமா அதை பார்ப்போம். இந்த ஆனந்த கீதம் அடுத்த எபிசோட்ல அரங்கேற்றமாகும். மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் டாக்டர். அவங்க எல்லாரையும் நேர்களே ஆனந்தமா நீங்க என்னுடைய வாட்ஸ்அப்ல நான் தொடர்பு கொள்ளலாம். 9840705312 9840705312. இதில் நிறைய பேர் வந்து இசை படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க. நிச்சயமாக என்னோட இந்த நம்பரில் வாட்ஸ்அப் ஆடியோவோ இல்லை டைப் மெசேஜோ பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா எனக்கு நிறைய கால்ஸ் என்னால் அட்டன் பண்ண முடியறதில்ல. அதை வந்து என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க தயவுசெய்து. இதில் பண்ணுங்கள், நான் நிச்சயம் தொடர்பு கொள்கிறேன். நன்றி. நிச்சயமாக டாக்டர். வித் திஸ் நோட் அவங்களுக்கு நம்ம டாடா பை பை சி யூ சொல்லலாம். அடுத்த எபிசோடில் இதே பாடலோடு இணைந்து நாங்கள் 2 பேரும் வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம பின் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.